ஸோ ஹாய் கைஸ், நாங்கள் விதுரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து திருமந்திரம் அப்படிங்கிற அந்த பாடலில் இருக்கிற திருமூலர் வரலாறு அப்படின்னு சொல்கிற ஒரு தொகுப்பில் இருக்கக்கூடிய பாடலை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பாடலையும் வந்து திருமந்திரத்துலேருந்து எடுத்து அதுக்கான தமிழ் பொருளை சொல்லி அதை நான் எப்படி அறிவியல் ரீதியான பொருளில் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா இதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பாடலை நான் சொல்றதுக்கும் அப்புறம் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி தான் திருமந்திரத்தை இப்போ வந்து இந்த காலத்துல நான் தான் வந்து ஒரு பாடலையும் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் சொல்லாம போக மாட்டேன். ஸோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் போய் சேரட்டுன்னு நான் நம்புறேன். ஸோ வித் இஸ் இந்த ஃபர்தர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, நான் வந்து பாடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பாடலை முதல்ல பாடி காமிச்சிடுறேன். ஏன்னா 3000 பாட்டையும் மைண்ட்ல ஏத்தணும்னு நான் வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த பாடலை வந்து நான் பாடிடுறேன். நேரில்லை யாவா நிரதிசை ஆனந்த பேருடை யாழென பிறப்பரு தாண்டவள் சீருடை யாவாள் சிவன் நாவடு தண்டுரை சீருடை யாவாள் பதஞ்சேர்ந்திருந்தேனே அப்படிங்கிறதான் இந்த பாடல். இன்னைக்கு நான் சொல்ல வர பொருள் சொல்லக்கூடிய அந்த பாடல் வச்சுக்கோங்க. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். நேரில்லை யாவா அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா? நேரில்லை யாவா நிரதிசை ஆனந்த அப்படின்னு. நேரில்லை அப்படின்னா இலை இருக்கு இல்லையா? ஒரு மென்மையான இலை இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ஒருவல் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவல் அப்படின்னா சக்தியை மீன் பண்றாங்க. ஸோ நேரில்லை யாவா நிரதிசை ஆனந்த அப்படின்னா எல்லா திசைகள்லையும் ஒரு அளவில்லாத அளக்க முடியாத அளவுக்கு ஆனந்தத்தை உடையவள் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சக்தியை நேரில்லை யாவா நிரதிசை ஆனந்த, எல்லா திசைகளிலையும் அளவில்லாத ஆனந்தத்தை பரப்பியவள் உடையவள் அப்படின்னு அர்த்தம். இந்த யாருன்னா நேரில்லையாள், அதாவது சக்தியை மீன் பண்றாங்க. நேரில்லையாவா நிரதிசை ஆனந்த பேருடை யாழென பிறப்பரு தாண்டவள் அப்படின்னா, பேருடை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆனந்த நிலைய தன்னுடைய உடையா அவங்க வந்து போட்டிருக்காங்க. பேருடை யாழென பிறப்பரு தாண்டவள். அப்படி இருக்கிற அவங்க வந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சங்கிலிய அறுத்து கொடுத்தாங்க. யாருக்குன்னா திருமூலருக்கு. திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமூலர் வரலாறுல அவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்னென்ன லைஃப்ல அனுபவிச்சாரோ அதை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பேருடை யாழ்னா பிறப்பரு தாண்டவள். அந்த பேருடை யாழ் வந்து திருமூலருடைய பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சங்கிலி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆன்மீகத்துல. ஸோ அதை வந்து அறுத்தாங்களாம். அவங்கதான் விடுதலை செஞ்சு கொடுத்தாங்களாம். ஸோ பேருடைய ஆள்னா பிறப்பறுத்த ஆண்டவள். சீருடையாள் சிவனாவடு தண்டுரை அப்படின்னா, சீருடையாள் அப்படின்னா செழுமையான விஷயங்களை அணிந்தவள்னு அர்த்தம். அதாவது சிவனை வந்து, சிவன் தான் இருக்கிறதுல எல்லா செல்வமே உடைய வரான். எல்லா செல்வங்களுக்கும் மேலான செல்வம் சிவசெல்வம். சிவனை வந்து அடைஞ்சவங்க, அந்த சிவனோட ஒன்றிணைந்தவங்க. அதான் சிவனாவடு தண்டுரை அப்படின்னா சிவனுக்குள்ள வந்து குடியிருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ சிவனாவடு தண்டுரை சீருடையால் பதஞ்சேர்ந்திருந்தேனே அப்படின்னு வருமா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள அவங்க பாதத்தை நான் போய் சேர்ந்திருந்தேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். ஒரு மொத்தமா சொல்லணும் அப்படின்னா, பேரானந்த நிலைய எல்லை இல்லாத அளவுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு செழுமையான சிவனை அடைந்த அந்த சக்தியை நான் வந்து வழிபட்டேன். அப்படி வழிபடுறப்போ அவங்களுடைய பாதத்தை நான் அடைஞ்சு அவங்களே கதின்னு நான் இருந்தப்போ சிவசக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் ஒன்றிணைந்தேன். அவங்களுடைய மனம் வந்து ஒன்று போய் என்னுடைய பிறப்பிறப்பு சங்கிலியை அவங்க அறுத்துட்டாங்க அப்படிங்கிறத திருமூலர் வந்து இந்த பாடல் மூலியமா நம்ம கிட்ட சொல்றாரு. இதை நான் எப்படி சயின்ஸ் ரீதியா என்னுடைய சயின்ஸ்ல நான் பாக்குறேன் அப்படிங்கிறது. முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வர்றாரு திருமூலர் அப்படின்னா, பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியில இருந்து விடுவிச்சது பேரானந்த நிலையுடைய சக்தி அப்படிங்கிறது. நான் சயின்ஸ்ல என்ன பாக்குறேன் அப்படின்னா, சிவன் அப்படிங்கிறதே நான் வந்து பியூர் கான்சியஸ்னஸா பாக்குறேன். கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது நான் மறுபடியும் ஒரு விளக்கமா சொல்றேன். கான்சியஸ்னஸ் அப்படின்னா நாம வந்து 3 ஸ்டேஜ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விழிப்புணர்வு நிலைன்னு வச்சுக்காங்களேன். இப்போ நான் வந்து என்னென்ன பேசணும், என்னென்ன வார்த்தைகளை நான் வந்து ஒண்ணு சேர்த்து பேசணும், என்ன எப்படி கை அந்த ஆக்ஷன்ஸ் வைக்கணும், இந்த சுயநினைவுல இருக்கிறப்போ நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமே இருக்கிறது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கான்சியஸ்னஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஆழ்ந்த தூக்கத்திலையும் பாத்தீங்கன்னா நமக்குள்ள என்னென்ன வேலைகள் நடக்கணுமோ நடந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? ஆழ்ந்த தூக்கத்துல மூச்சு விட்டுட்டு தான் இருக்கும், ஹார்ட் பீட் துடிச்சிட்டு தான் இருக்கு, சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆயிட்டு தான் இருக்கு, அங்கங்க என்னென்ன வேலை நம்ம உடம்புக்குள்ள நடக்கணுமோ அது பண்ணிட்டு தான் இருக்குது இல்லையா? அது எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லைனாலும் உள்ளுக்குள்ள அது நம்ம கண்ட்ரோல் இல்லாத சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ்.
மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த தூக்கத்துக்கும் ஆழ்ந்த தூக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, இந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அப்ப இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ். இந்த 3 கான்சியஸ்னஸ் தான் வந்து ஹியூமன்ஸ் கிட்ட இருக்குது. இதுல கான்சியஸ்னஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது இல்லைன்னா மனுஷன் இறந்துட்டான்னு அர்த்தம். இதுல ஏதாவது ஒண்ணு வந்து இல்லைன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோமால இருக்கவங்களையும் எக்ஸாம்பிளா எடுத்துக்காங்க. கோமால இருக்கவங்களுக்கு சுயநினைவு இருக்காது. ஸோ ஒரு கான்சியஸ்னஸ் அங்கே இல்லை, அதுக்குன்னு அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீப் ஸ்லீப்ல இருப்பாங்க. மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது, ஸோ அதுவும் இங்க வராது. டீப் ஸ்லீப்ல இருக்கிறாங்க. டீப் ஸ்லீப்ல இருந்தாலும் அந்த கோமால இருக்கிறவங்களுக்கும் அவங்க உடம்புக்குள்ள தேவையான விஷயங்கள், இந்த ஹார்ட் பீட் துடிக்கிறது, இல்லை ஏதாவது எக்ஸ்டர்னலா ஒரு சாப்பாடு கொடுத்தா அது வந்து செரிமானம் ஆகுறது, இல்லை மூச்சு விடுறது, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். கோமால பல வருஷம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த கான்சியஸ்னஸ் போறப்பதான் டாக்டர்ஸ் வந்து கான்சியஸ் போயிடுச்சு, இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்று இருந்தாதான் மனிதனால உயிர் வாழ முடியும். இந்த உடம்பு வந்து ஒரு ஸ்மெல் இல்லாம இருக்குது, அழுகி போகாம இருக்குன்னா அது முக்கிய காரணம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 3rd லெவல் கான்சியஸ்னஸ் தான். நான் இந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து சிவன் அப்படின்னு சொல்றேன். சக்தி அப்படின்னா அப்ப யாரு அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி. இதை நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். முதல் விஷயம், நம்ம பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா 2 சிஸ்டம்ல வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பேரானது நிலையோட நம்ம இருக்கலாம் அப்படின்னா 2 சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ள ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து ஆட்டோனமிக் சிஸ்டம், இன்னொன்று பிரெயின் ரெகுலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நான் இதை தமிழ்ல புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம வந்து என்ன பண்றோம்னா, இப்போ நார்மலா நான் பேசிட்டு இருக்கேன்ல, ஒரு ஹார்ட் பீட் லெவல் இருக்கும். நீங்க கவனிக்கிற உங்களுக்கு ஒரு ஹார்ட் பீட் லெவல் இருக்கும். நீங்க சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் சும்மா உட்காருங்களேன், இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு சும்மா இப்படி உட்காந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து உங்க ஹார்ட் பீட் துடிக்கிறது, மூச்சு விடுறதெல்லாம் வேகமா இருக்கும். அப்புறம் நீங்க அதே ஒரு கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அது அப்படியே ஸ்லோ ஆகும். ஏன் அப்படின்னா இந்த சிஸ்டம் ஷிஃப்ட் ஆகும், ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு மாறும். இப்போ நார்மலா இருக்கப்போ இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொன்னேன் இல்லையா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூளையோடைய மண்டலம், இது 2 வகையா அந்த சிஸ்டமை பிரிப்பாங்க. ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட்டை வேகமாக்கும். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஓடுவோம் தெரியுமா, ஓடுறப்ப ஹார்ட் பீட் வேகமா துடிக்கும், மூச்சு அதிகமா வாங்குவோம். ஆனா அதே இது ஏன் தொடர்ந்து அப்படியே இருக்க மாட்டோம், திருப்பி நம்ம நின்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹார்ட் பீட் ஸ்லோவாயிடுது, மூச்சு விடுறது நார்மல் ஆயிடுது. தூங்குறப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஹார்ட் பீட் லோ ஆயிடுது, மூச்சு விடுறது நார்மல் ஆயிடுதுல்ல, ரொம்ப நார்மல் ஆயிடும் மூச்சு விடுறதுலாம். ஏன் அப்படி நடக்குதுன்னா இந்த சிஸ்டம் தான். ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக்னு 2 இருக்கும். இப்போ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா அது ஒரு நரம்பு மண்டலம் தான், அந்த ஆட்டோனமிக்கோடைய ஒரு பிரிவு தான் அது. அதுல பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், கோவமா இருக்கேன், ஓடுறேன் அப்படின்னா அது சிக்னல் கொடுக்கும், ஹார்ட் பீட் நீ வேகமா துடின்னு. ஹார்ட் பீட் வேகமா துடிச்சா போதுமா? துடிக்க துடிக்க ரத்தம் அதிகமா போகும். ரத்தம் அதிகமா எல்லா செல்லுக்கும் போனா அதிகமா ஆக்சிஜன் தேவைப்படும். அப்ப அது என்ன பண்ணும்னா சிக்னல் அடுத்து லங்ஸுக்கு பாஸ் பண்ணும், மூச்சு நிறைய இழு அப்படின்னு. அது மூக்குக்கு பாஸ் பண்ணி நம்மள மூச்சு அதிகமா உள்ள இழுக்க வைக்கும். ஸோ இந்த சிக்னல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள நடக்கும். இது வந்து ஒரு சிஸ்டம். இதுவே நான் வந்து என் மூச்சை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற ட்ரை பண்ணுங்க. நீங்க என்னைக்காவது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த மூச்சை நீங்க டக்குன்னு நீங்க உங்க மூச்சை ஃபோக்கஸ் பண்ணி மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து விடணும். இழுத்துட்டு உள்ள வச்சு உள்ளே லாக் பண்ணணும். உள்ள ஒரு 10-15 நிமிஷம் நீங்க ஒரு எண்ணுங்க, 1 2 3 4 எண்ணுங்க, எண்ணிட்டு விட்டுருங்க. விட்டீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் ஒன்று கிடைக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும், நீ இப்ப நார்மலா இருக்க அப்படின்னு. இந்த பக்கம் ஏரியால இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எப்பயுமே இந்த கழுத்து ஏரியால வந்து இந்த ஷோல்டர் ஏரியால வந்து ஒரு மாதிரி இறுக்கமாவே இருக்கும் ரைட்டா, அந்த மசில்ஸ்லாம். நீங்க ரிலாக்ஸ் பண்ண அது லூஸ் ஆகுது அப்படின்னா அது பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பிடும். ஏன்னா இது டேரக்டா பிரெயினோட கான்டாக்ட்ல இருக்குது. பிரெயின் ஸ்பைனல் கார்ட்ல மீட் ஆகிற இடம். பிரெயின் சிக்னல் அனுப்பிடும், இவன் ரொம்ப நார்மலா இருக்கான் அப்படின்னு. மைண்ட் அப்படியே காமா அமைதியா மாறும். இதுதான் வந்து மூச்சு பயிற்சியை வந்து அந்த காலத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்திருக்காங்க. முனிவர்கள்லாம் வந்து அப்ப ரொம்ப மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணி எல்லாரும் மூச்சு பயிற்சி ஏன் சொல்றாங்கன்னா, இந்த மூச்சை நம்ம இந்த மாதிரி கட்டுப்படுத்துறப்பதான் மூளை வந்து அமைதியாக ஆரம்பிக்கும். மூளைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் அமைதியாக நீங்க காமாக ஆரம்பிப்பீங்க இல்லையா. ஸோ அது உங்களோட எனர்ஜியை வந்து டைரக்ட் பண்ணும். ஸோ சாதாரண நேரத்துல நம்ம வந்து பல விஷயங்கள் சிந்திக்கிறோம்ல, அப்ப பல விஷயங்கள் சிந்திக்கிறப்போ அது எல்லா பக்கமும் அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகி வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனா இப்படி அமைதியா இருப்போ எனர்ஜி தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுடைய பவர் அதிகமாகும், காம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதைதான் வந்து இன்னர் சக்தி ரெகுலேஷன் சொல்லுவாங்க. இந்த சக்தியை நீங்க அடையணும், அதாவது உங்களுக்குள்ள நீங்க ஒரு ரெகுலேஷனை நீங்க பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த பிறப்பு சங்கிலியை எப்படி தெரியுமா அறுப்பாங்க. இந்த பிறப்பு அப்படின்னோடனே நம்ம ஆளுங்க உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ்வலா நான் என்னுடைய கருத்து சொல்றேன்,
நம்ம மனிதன் வந்து பல பிரிவுகள் இந்த பூமியில எடுத்துட்டே இருக்கிறாங்க, அதனால வந்து இந்த மாதிரி சிவனை கும்பிட்டா இல்ல இந்த மாதிரி பண்ணா பிறப்பிறப்பு சங்கதியில இருந்து அறுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது பிறப்பு பிறப்பு இந்த சென்ஸ் நம்ம பிறக்கிறது இல்ல இறக்குறது அப்படிங்கிற அந்த சுழற்சியை வந்து சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே நான் வந்து எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இவ்வளவு சொன்ன திருமூலரும் இப்ப உயிரோட இல்லை இல்லையா? நான் என்ன இதுல என்னுடைய கருத்தை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எண்ணங்கள் இருக்குல்ல, இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத அவங்க ஏன் சொல்றாங்க, இந்த திருமூலர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து ஒரு கவிஞனா இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, தமிழ் கவிஞன், தமிழ்னாலே தீயா கவிஞர் வரும்ல. ஸோ நான் வந்து எப்படி எழுதுவேன், எடுத்தோடனே இப்போ நான் வந்து ஒருத்தவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஸ்டைல நான் ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை பத்தி நான் வந்து இப்ப கவிதை எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி எழுதுவேன், பெண்ணே நீ நிலாவா, ஏன் இன்னொரு வெள்ளையாக இருக்கிறாய் அப்படின்னு டான் படத்துல வர மாதிரி டைலாக் சொல்ல முடியாது. பட் ஆனா இதுதான் கவிதை இல்ல, சும்மா அவங்களை போய் நீங்க அழகா இருக்கீங்க அப்படிங்கிறதையும் அது ஒரு வர்ணிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு கவிஞனுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அதுவும் தமிழ் கவிஞனுக்கு நிச்சயமா அது பயங்கரமா இருக்கும். இப்ப பாடல் எழுதின எல்லா சித்தர்களும் சரி, ஏதோ ஒரு வகையில அவங்களும் ஒரு கவிஞர் தான் இல்லையா? அது ஒரு விஷயத்த சொல்ல 4 வரியில வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்திருக்கணும். என்னை மாதிரி பேசிக்கிட்டே எடுத்துருக்கலாம், இல்ல இது இப்படிங்க இது இப்படிங்கன்னு. ஆனா அவங்க 4 வரையில ஷாப்பா முடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்தடுத்து வந்த மனுஷங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அதை யோசிக்க ஆரம்பித்தோம். பிறப்பு இறப்புனாலே நம்ம மொட்டையா புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, பிறப்புனா மனிதன் பிறக்கிறது, இறப்புனா மனிதன் இறக்குறது அப்படின்னு இல்ல. நம்ம எண்ணங்கள் இருக்குல்ல, இந்த எண்ணங்கள் இருக்குல்ல, அவங்க வந்து மறுபிறவி நம்ம வந்து பல பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, பல சிந்தனைகள், எதுவுமே உருப்படியான சிந்தனைகள் கிடையாது. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சு பேசினேன் அப்படிங்கிறது இப்ப எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ எல்லாமே அப்ப அது வேஸ்ட் எனர்ஜி தான். ஸோ மீண்டும் 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 நான் வந்து எண்ணங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், எல்லா பக்கமும் அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்கு அந்த சிந்தனை புதுசா வந்துகிட்டே இருக்குல்ல, ஒரு சுழற்சியில மாட்டிக்கிட்டே இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் சுழற்சி. நான் இந்த சைக்கிளிக் பேத்துன்னு சொல்றேன், சுழற்சி. எண்ணங்கள் சுழண்டுட்டே இருக்குது. இதை விட்டு நம்ம வெளியில போறதுதான் அந்த சுழற்சி அழியறதுன்னு நான் நினைக்கிறேன். மறுபிறவி அப்படிங்கிறது இது அழிக்கிறது தான். பிறவியே இல்லாம இருக்கணும்னா தாட்ஸ் இல்லாம போறது. தாட்ஸ் எப்ப இல்லாம போகும் அப்படின்னா, நம்ம பிரெயின்ல வந்து DMN, அதாவது டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இதோடைய வேலை என்ன அப்படின்னா, கடந்த காலத்துல ஏதாவது நடந்த விஷயங்களை பத்தி நினைக்கிறது, எதிர்காலத்துல நடக்க போறது இப்படி நடந்தா நல்லா இருக்குமேன்னு எதிர்பார்க்கிறது, இல்ல நிகழ்காலத்துல மட்டும் நம்ம வச்சுக்க விடாது, எமோஷனலா யோசிக்கிறது, எதையோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இந்த நெட்வொர்க் தான். இதோடைய ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கிறப்போ நம்மளால எதையுமே ப்ராப்பரா சிந்திக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப தான் இந்த ஃபர்ஸ்ட் நான் சிவன் சக்தி அடைஞ்சேன்னு சொல்றாருல்ல, அதாவது அந்த ஒரு பிரெயின் ரெகுலேஷனுக்கு போறது, பிரெயினை காம் பண்ணி பண்றது. அப்படி பண்றப்ப இப்ப கூட நிறைய ரிசர்ச் பண்ணதுல பாத்தீங்கன்னா, நம்ம அமிக்டிலா அப்படிங்கறத எமோஷனல் பிரெயின்னு சொல்லுவாங்க. எமோஷனலா சிந்திக்கிறப்போ அதுக்கான அந்த பவரை கொடுக்கறது, நீ எமோஷனலா சிந்தி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து மெடிடேஷன் பண்றவங்களுக்கு அதோட சைஸ் சின்னதாகிட்டே போதும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வேற என்னென்ன பெருசாகுது அப்படின்னா, அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், மனிதனை இன்டெலிஜென்ட்டா சிந்திக்க வைக்கக்கூடிய இந்த பகுதி வந்து சைஸ் பெருசாகுது, ஃபோக்கஸ் அதிகமாகுது. நார்மலா நம்ம உட்கார்ந்துருக்கப்ப கூட ஏதோ ஒன்று ஓடுது இல்ல, ஆனா இதுவே வந்து அந்த மாதிரி மெடிடேட்டர்ஸ்க்கு நார்மலா உட்கார்ந்துருக்கப்ப கூட அந்த மாதிரி தோணாது. அது வந்து ரொம்ப அமைதியா தான் தோணும். ஏன்னா அவங்க அதுல ப்ராக்டிஸா எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. ஸோ இங்க வந்து அவங்களோட எண்ணங்கள் வந்து கட் ஆகுது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அப்படி இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் ஆக்டிவிட்டி லோ ஆயிடுச்சு அப்படின்னா அமிக்டலா சைஸ் சின்னதாகுது, அதிக ஃபோக்கஸ் வருது, அதிக எனர்ஜி சேமிக்க முடியுது. ஒரு பிக்கஸ்ட் என்ன சொல்றது, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் மாதிரியோட இன்னொரு வேலைக்கு என்ன அப்படின்னா டிஃபரெண்ட் பண்றது. நான் வந்து ஒரு மனுஷன், இந்த போன் வந்து ஒரு கேமரா, வேற வேற அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் பண்றோம்ல, அந்த ஒரு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, அதை கொடுக்கறது அந்த அமிக்டிலா தான், சாரி இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் தான். இப்ப நான் அதை கட்டுப்படுத்தி சின்னதாகிடுச்சு அப்படின்னா எனக்கு அது தெரியாது. நீ இந்த போனு இதெல்லாம் வேற வேற எனக்கு புரியாது. இது வந்து ஒரு பொருள், நான் வந்து மனிதன், உயிர் உள்ளவன், இப்படிலாம் எனக்கு தோணாது. அந்த ஒரு பிரிச்சு பார்க்குற தன்மை இல்லாம போயிடும். எல்லாம் நான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். இதுதான் சிவனோ இல்ல கிருஷ்ணரோ சொல்லுவாரு, காணும் எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன், தூணுலையும் நான் இருப்பேன், துரும்புலையும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்களால அதை பிரிச்சு பார்க்க முடியலன்னு அர்த்தம். அப்ப அவங்க அந்த நிலையில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் பிரெயின் வந்து அவங்களுக்கு அந்த பிரெயினுக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரைனிங் தான். ஸோ அதுதான் நான் வந்து இந்த பாடல்ல பாக்குறேன். அதாவது ஒரு சின்ன சொல்லணும்னா, மனதை அடக்கியவன், மனதை உங்களுக்குள்ள உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தவன் கடவுளுடைய நிலையை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருளை நான் பாக்குறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த பாடல் ஆராய்ச்சி பண்ணி ஷேர் பண்றேன். So see you next time. டாடா பை.